ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இன்னும் லாஸ்ட் 20 டேஸ் தான் இருக்கு. நீங்க 90க்கு 90 மார்க் லாஸ்ட் இயரே 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 90 மார்க் போட்டாங்க அப்படிங்கறதுனால இதுமே தொடர ஆரம்பிச்சிடும். அந்த 90க்கு 90 மதிப்பெண் வாங்குறதுக்கு தமிழ்ல மட்டும்தான் ப்ளூ பிரிண்ட் படி கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன, எதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்முடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்காவே கொடுத்துருவேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படி 14 ஒன்வேர்டு இருக்கு இல்லையா, அந்த 14 ஒன்வேர்டுமே உங்களுக்கு புக் பேக் கேட்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் 12 ஒன்வேர்டு நமக்கு புக்குக்குள்ள இருந்து கேட்டாங்களே, ஒருவேளை அப்படி கேட்டா எதெல்லாம் படிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒன்வேர்டு புக் பேக் எல்லாத்தையும் 45 ஒன்வேர்டுமே 8 யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய ஒன்வேர்டு இருக்கு இல்லையா, அந்த 45ஐயும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 10 ஒன்வேர்டு வரைக்கும் எழுதலாம். மீதம் இருக்கக்கூடிய 4 ஒன்வேர்டு அப்படிங்கிறது எதுல கேட்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நூல்வெளி அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். அது எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க மீதம் இருக்கக்கூடிய 4 ஒன்வேர்டையும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து நீங்க ரொம்ப பயப்படக்கூடியது இந்த 7 2 மார்க் கொஸ்டின். 14 மார்க் எந்தெந்த பேஜ் நம்பர்ல இருந்து கேட்பாங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த 14 மார்க்குமே நாங்க கொடுத்துருக்க அந்த பேஜ் நம்பர்ல இருந்து கேட்கக்கூடியது. அந்த பேஜ் நம்பர்ல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் கொஸ்டினும் 4ஆம் நம்பர் கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டின். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், பொருள் வேறுபாடு அறிந்து தொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்து தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கான காரணங்களாக நீங்கள் விரும்புவனவற்றை பட்டியலிடுக. ஏதாவது 2 காரணம் நீங்க என்ன செய்யற மாதிரி இருக்கும், எழுதுற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து பேஜ் நம்பர் 41. பேஜ் நம்பர் 41 எடுத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5, 6 இது ரெண்டுமே 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்ளவும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன யாவைன்னு கொடுத்திருக்காங்க. உயர்திணை பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. அது பேஜ் நம்பர் 41ல இருக்கு. அடுத்து பேஜ் நம்பர் 44 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின். பேஜ் நம்பர் 44ங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின் அவுட்டர்ல. பேஜ் நம்பர் 44ல அதாவது தலை 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 பொருள் வேறுபாடு அறிந்து, கலை 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 பொருள் வேறுபாடு அறிந்து, அலை 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 பொருள் வேறுபாடு அறிந்து ஒரே தொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒன்று கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 67 நீங்க எழுதணும். பேஜ் நம்பர் 67ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 67ல உங்களுக்கு இலக்கண பகுதிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 4, 7 4வது கேள்வியும் 7வது கேள்வியும். 4வது கேள்வியில என்ன இருக்கும் அப்படின்னா திருவளர் செல்வன் திருவளர் செல்வன் சரியான தொடர் எது, தொடர்கான பிழைக்கான காரணம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப திருவளர் செல்வன் என்பது சரியானது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்னு எழுவீங்களா அது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன் தானே கொண்டு விட்டான், அது ரெண்டையுமே சேர்த்தும் பிரித்தும் 2 தொடர் எழுதணும். அது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பேஜ் நம்பர் 70 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 70ல புக் பேக்ல கொடுத்திருப்பாங்க. அதாவது வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக கொடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 72 குமரன் வீடு பார்த்தேன்னு கொடுத்திருக்காங்களா, அது கம்பல்சரி கொஸ்டின். இன்னொரு 2 மார்க் கொஸ்டின் அவுட். பேஜ் நம்பர் 72ம் 70 சரிங்களா, 72ம் 70 7 2 மார்க் 3 2 மார்க் கம்பல்சரி, இதெல்லாம் கேட்கக்கூடியது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பேஜ் நம்பர் 100. பேஜ் நம்பர் 100ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்டா வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை, ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன, அந்த 2 2 மார்க் கொஸ்டின் நம்ம கம்பல்சரி, அதாவது கன்ஃபார்மா கேட்கக்கூடியது. அடுத்து பேஜ் நம்பர் 102. பேஜ் நம்பர் 102 எங்கள் ஊரில் நூலக கட்டிடம். பேஜ் நம்பர் 100ல எங்கள் ஊரின் நூலக கட்டிடம், இது ஒரு 2 மார்க். ஏன்னா 9 கேட்டு எழுதல் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒன்று இம்பார்ட்டன்ட். ரங்கன் வெங்கல பாத்திர கடை வைத்திருக்கிறான், மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன, ஐப்பசி மலையில் ஊருணி. சின்ன சின்ன மாற்றம் பண்ண போறது, அந்த மாற்றத்தை சரியா தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததாக பேஜ் நம்பர் 127. மொத்தமே ஒரு 10 பேஜ் நம்பர் தான் கொடுத்துருப்பேன். அந்த 10 பேஜ் நம்பர் படிச்சீங்கனாலே நீ அந்த 7 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 127 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 127ல நிலத்தை கிளறணும்டா, இதுவும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின். பேஜ் நம்பர் 177 5 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்தது. மீதம் இருக்கக்கூடிய 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புணர்ச்சி விதி, ஒரு பகுபத உறுப்பிலக்கணம், ஒரு இலக்கண குறிப்பு. 5 3 8 ஆச்சு. மீதம் இருக்கக்கூடிய 1 அட்டன் பண்றதுக்கு தான் இந்த 4 பேஜ் நம்பர். இந்த 4 பேஜ் நம்பர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 127ல நிலத்தை கிளறணும்டா அப்பதான் வகுறு நிறையும், அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே, ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தை அப்பா எங்க இஸ்தின்னு போனார், வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து சென்றார்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஒரு கொஸ்டின். அது கம்பல்சரி கொஸ்டின், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்லையுமே அந்த 5ல 1 2 மார்க்ல கேட்டிருக்காங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 154. பேஜ் நம்பர் 154 நேற்று முதல் அணை டேஸ் நீர்மட்டம் உயர்கிறது. அணையின் நீர்மட்டம். முருகன் டேஸ் சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்கவில்லை. பேஜ் நம்பர் 154. அடுத்ததா பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 185ல வாழைக்காட்டில் குயில்கள் கூவிக்கொண்டும் அலறிக்கொண்டும், அது ஒன்று கம்பல்சரி. அப்போ 9 2 மார்க் எது எதுல கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் எந்த 7 நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இந்த பேஜ் நம்பரை வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அனலைஸ் பண்ண போறீங்க. இது 7 2 மார்க் முடிஞ்சது. அடுத்ததான் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது செயல், உரைநடை, 3லையும் சேர்த்து இப்போ சொல்றேன், நல்லா குறிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க நெடுவினால செயல், உரைநடை, துணைப்பாடம் அப்படின்னு நமக்கு 3 பிரிவுகள் இருக்கு இல்லையா? செயல், உரைநடை, துணைப்பாடம். இது 3லையுமே எய்தர் சாய்ஸ்ல 3 × 6 18 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 3 அட்டன் பண்றதுக்கு நீங்க செய்யுளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இயல் 2ல இருக்கக்கூடிய நெடுவினா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இயல் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 3ல இருக்கக்கூடிய கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய நெடுவினா. இப்ப நான் சொல்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏற்கனவே நீங்க படிச்சதுக்காக சொல்றேன். இல்ல சார் அதெல்லாம் படிச்சா எனக்கு அட்டன் பண்ணா 7 மார்க் 6 மார்க் முழுசா கிடைக்கிறது இல்ல அப்படின்னா, செய்யல நீங்க எந்த நெடுவினாயும் படிக்காதீங்க. நீங்க படிக்க வேண்டியது திருக்குறள்ல இருக்கக்கூடிய 4 நெடுவினா மட்டும்தான். திருக்குறள்ல அறிவுடைமை வாழ்விற்கு துணை நிற்கும் என்பதனை வள்ளுவம் வழி விளக்குக. செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரம் வாயிலாக முப்பால் விளக்குவதை தொகுத்தெழுதுக. சினத்தினால் வரும் கேடு அப்படிங்கிறது 3வது நெடுவினா. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் என்பதனை மெய்ப்பிக்க அப்படின்னு சொல்லி 4 திருக்குறள் நெடுவினா இருக்கு. அந்த 4 திருக்குறள் நெடுவினாவையும் படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு திருக்குறள் நெடுவினாவை அட்டன் பண்ணி பழகுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 6 மார்க் முழுசா கிடைக்கும். ஏன்னா முன்னுரை முடிவுரை சேர்த்து எழுதும் போது, ஏன்னா ஒரு சில கைடுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடத்துல இருக்கக்கூடிய 3 குறள் அதற்கான பொருள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் முழுசா கிடைக்காது. ஆனா அதுதான் கவர்மெண்ட் கீ பாயிண்ட். ஆனா திருத்துறவங்க திருக்குறளுக்கான முன்னுரை முடிவுரை தெளிவா எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 6 மார்க் முழுசா கிடைக்கும். அடுத்து உரைநடையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இயல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம். இது வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டடா கேட்கப்பட்டது இயல் 1ல இருக்கக்கூடிய தமிழ் நடை அழகியலை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் யாவை அப்படிங்கிறது இயல் 1. அடுத்ததா பாத்தீங்கன்னா இயல் 3ல இருக்கக்கூடிய தமிழர் குடும்ப முறை என்னும் பாடத்தில் இருக்கக்கூடிய நெடுவினா. தமிழர் குடும்ப முறை இருக்கு இல்லையா? இன்றைய குடும்பம், இன்றைய விரிந்த குடும்பம் என்பதனை மெய்ப்பிக்கன்னு கொடுத்திருப்பாங்க. அது அடுத்து இயல் 4. இயல் 4ல இருக்கக்கூடிய பண்டைய கால கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்து எழுதுகன்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறை வரைக்கும் நீங்க எழுதி முடிச்சிருக்கணும். இதுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா இது இயல் 4ல இருக்கக்கூடியது. அடுத்தது நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய இயல் 7. இயல் 7ல இருக்கக்கூடிய இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய நெடுவினா. இந்த 4 நெடுவினாவும் படிச்சீங்கன்னா நீங்க உரைநடையில் இருக்கக்கூடிய 6 மார்க் கொஸ்டினை உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இயல் 1 பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொண்ட சமூக பற்று மற்றும் மொழிப்பற்றை விளக்குகன்னு கொடுத்திருப்பாங்க. அது அடுத்தது பாத்தீங்கன்னா இயல் 3. இயல் 3ல இருக்கக்கூடிய உரிமை தாகம், சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை உங்களுடைய சொந்த நடையில் எழுதி முடிக்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இயல் 6. இயல் 6ல இருக்கக்கூடிய பாலச்சந்தர் நடிகர் திலகம் அவர்களை கண்ட பாலச்சந்தர் அவர்களுடைய மன ஓட்டத்தை உங்களுடைய சொந்த நடையில் எழுதுகன்னு கொடுத்திருப்பாங்க. அது ஒரு 6 மார்க் கொஸ்டின் இயல் 6. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இயல் 7. இயல் 7ல இருக்கக்கூடிய சங்ககால கல்வெட்டு நினைவுகளும் அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு பாடம் இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 3 வருஷம் நமக்கு ரெடியூஸ் சிலபஸா இருந்த போது கோடைமலை அப்படிங்கிற ஒரு பாடமும், புரியுங்களா, தலைக்குளம் அப்படிங்கிற ஒன்றும் இது வரைக்கும் ரிப்பீட்டடா கேட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த 2 வட்டமே நமக்கு ரெடியூஸ் சிலபஸ் அப்படிங்கறதுனால அது ரிப்பீட்டடா கேட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்த 4 படிச்சீங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 6 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 3 4 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா? இந்த 3 4 மார்க் கொஸ்டின் படிக்கிறதுக்கு நீங்க எதெல்லாம் படிச்சுக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம் படிச்சிருக்கோம். 2வது பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பாடத்தில் இருக்கக்கூடிய தமிழாக்கம் படிச்சிருக்கோம். 3வதா பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம், தமிழாக்கம், நயம் பாராட்டல்.
மொத்தம் நமக்கு 5 கேட்டு தான் 4 எழுத சொல்ல போறாங்க. இந்த நயம் பாராட்டல் எழுதியிருக்கணும். நயம் பாராட்டல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா இதை மட்டும் படிச்சா 4 மார்க் முழுசா வாங்குற மாதிரி நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அணி இலக்கணம் ட்ரை பண்ணலாம், நயம் பாராட்டல் எழுதலாம். அடுத்து 39க்கு அப்புறம் 40வது கேள்வியில நமக்கு திணைத்துறை கேட்பாங்க இல்லையா, அது 2 டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய புக்ல பேஜ் நம்பர் 103ல இருக்கக்கூடிய வாழ்க்கை நிகழ்வு, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்தெழுதுக, அந்த பேஜ் நம்பர் 103 நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு பழமொழி கொடுப்பாங்க, சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு ஒரு பழமொழி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பழமொழிக்கு ஒரு கவிதை எழுதணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த 103 மட்டும் சொல்றேன். அணி இலக்கணம் எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அந்த கதையை சொல்றேன். எப்படி எழுதுனா 4 மார்க் முழுசா வாங்கலாம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய ஏகதேச உருவக அணி, புரியுங்களா? 2வது உவமை அணி, 3வது சொற்பொருள் பின்வரும் நிலை. இது 3 படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஏகதேச உருவக அணி, உவமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை. இந்த ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் அப்படிங்கிற திருக்குறள்ல இருக்கக்கூடியது. ஓமை அணி படிச்சிருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இது 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து நயம் பாராட்டலை பொறுத்த வரைக்கும் 5 எழுதணும் நீங்க பரீட்சையில. 4 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா திரண்ட கருத்து, அடுத்ததான் மைய கருத்து, எதுகை, மோனை, இயைபு, அணி. மொத்தமே 3 தான் எழுதிருக்கீங்க, நல்லா ஞாபகத்துல இருக்குங்க. திரண்ட கருத்து மைய கருத்து அப்படிங்கிறது 2 சேர்த்து 1 தான். அணி இலக்கணம் அப்படிங்கிறது 1. இது 3மே சேர்ந்து தொடை நயங்கள். இப்ப அடுத்ததான் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா 1 சந்த நயம் எழுதியிருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சுவை நயம் எழுதியிருக்கணும். ஒன்பான் சுவையில என்ன சுவை பயின்று வந்துள்ளது அப்படிங்கிற எழுதிக்கணும். இந்த 6ஐயுமே எழுதியிருந்தீங்க அப்படின்னா 4 மார்க் முழுசா வாங்கலாம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த வாழ்க்கை நிகழ்வு, பேஜ் நம்பர் 103ல இருக்கக்கூடிய ஒரு பழமொழிக்கான கதை எப்படி எழுதுனா 4 மார்க் சொன்னேன் இல்லையா, அதை ஒரு தடவை சொல்லிடுறேன். அடுத்ததா நம்ம 2 மார்க் 3 மார்க் மட்டும் எதை படிக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். கண்டிப்பா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்முடைய ஸ்டாஃப் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, எப்படி ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாழ்க்கை நிகழ்வு, சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு ஒரு பழமொழி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பழமொழியினுடைய விளக்கம் எழுதணும். பழமொழியுடைய விளக்கம் அப்படின்னு போட்டு சிறிய பொருளாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நமக்கு பயன்படும் வாழ்க்கை நிகழ்வு அப்படின்னு தலைப்பு போட்டு, இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், அதே மாதிரி நீங்க சொந்த நடையில எழுதி பழகிக்கலாம். என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயார் எனக்கு ஒரு புதிய ஆடை எடுத்து வந்திருந்தார். அந்த சட்டையை பிரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய குண்டூசிகளை எடுத்து நான் கீழே போட்டுக் கொண்டிருந்தேன். அதை பார்த்து என்னுடைய தாயார், குண்டூசிகளை கீழே போடாதே, என்றாவது ஒரு நாள் நமக்கு அது பயன்படலாம், அதை எடுத்து என்னுடைய வீட்டின் நாட்காட்டியில் சொருகி வைத்துக்கொள் என்று கூறினால் நாங்கள் பத்திரமாக வைத்திருந்தோம். 2 நாட்கள் சென்ற பிறகு நான் வெளியில் சென்று வந்தபோது என்னுடைய காலில் ஒரு முள் தைத்து விட்டது. அதை எடுப்பதற்காக முள் இடுக்கியை அங்கெங்கும் தேடிக்கொண்டிருந்தேன், எங்கும் தன்படவில்லை. என்னுடைய தாயார் நாட்காட்டியில் 2 நாட்களுக்கு முன்பு சொருகி வைத்திருந்த அந்த குண்டூசியை எடுத்து என் காலில் குத்தி இருந்த அந்த முல்லை வெளியே நீக்கினார். அப்போதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம் எனக்கு புரிந்தது. சிறுதுரும்பாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நமக்கு பயன்படும், சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழிக்கான விளக்கம் எனக்கு புரிந்தது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது போல கதை எழுதணும், அதைத்தான் வாழ்க்கை நிகழ்வுன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை என்ன அப்படின்னா 1, 3. அந்த பழமொழிக்கான விளக்கத்துக்கு 1 மார்க்கு, அந்த வாழ்க்கை நிகழ்வுல அமைச்சு எழுதுறதுக்கு 3 மார்க் சேர்த்து தான் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது 2 மார்க் கொஸ்டினும் 4 மார்க் கொஸ்டின் 4 செயல் உரைநடையில் அட்டன் பண்றதுக்கு நாங்க 16. 2 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 16. இந்த 26 மார்க்குக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது 2 மார்க் 3 மார்க்குக்கு மட்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கறது ஒரு தடவை சொல்லிருங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் போர்டில் ஸ்கூல்ல வச்சு எடுத்தது இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எப்பயுமே பிடிஎஃப்ல தான் ஷோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிஎஃபாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. சேனலுக்கு புதுசா அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.